இந்த பதிவில் மகாலயபட்சம் மற்றும் மகாலய அமாவாசையின் முக்கியத்துவம் பற்றி காண்போம். மனிதர்களாக பிறந்த அனைவரும் நிறைவேற்ற வேண்டிய 5 வழிபாடுகள் யாதெனில் தேவ வழிபாடு, பிரம்ம வழிபாடு, பித்ரு வழிபாடு, அதிதி வழிபாடு மற்றும் பூத வழிபாடு. இவற்றில் முக்கியமானதாக கருதப்படுவது பித்ரு வழிபாடு. பித்ரு வழிபாடு என்பது மறைந்த நம் முன்னோர்களை வணங்கி அவர்களுக்கு விரதமிருந்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசிகளை நாம் பெறுவதற்காக செய்வது. இதற்காகவே நாம் மாதம் ஒரு முறை வரும் அமாவாசை அன்று பித்ரு வழிபாட்டை கடைபிடிக்கிறோம். அமாவாசைகளில் முக்கியத்துவம் பெறும் 3 அமாவாசைகள் ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை. இந்த 3 அமாவாசைகள் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றன? ஆடி அமாவாசை அன்று நாம் செய்யும் பித்ரு வழிபாடுகளை ஏற்று நம்மை ஆசீர்வதிப்பதற்காக பித்ருலோகத்தில் இருக்கும் நம் முன்னோர்கள் யமதர்மனின் அனுமதியோடு பூமிக்கு வர புறப்படுகிறார்கள். மகாலயபட்சம் ஆரம்பிக்கும் நாளில் அவர்கள் பூலோகத்தில் நம் இல்லங்களுக்கு வந்து விடுவார்கள். எனவே அவர்களை வரவேற்கும் வகையில் மகாலயபட்சத்தின் தொடக்க நாளான பிரதமை முதல் மகாலய அமாவாசை வரை நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும். தை அமாவாசை அன்று நாம் செய்யும் வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு மீண்டும் பித்ருலோகம் செல்கிறார்கள். இந்த 3 அமாவாசைகளில் அதி முக்கியத்துவம் கொண்டது மகாலய அமாவாசை ஆகும். ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை என்பது ஒரு நாள் வழிபாடு. ஆனால் 15 நாட்கள் கொண்ட மகாலயபட்சம் முழுவதுமே பித்ரு வழிபாட்டுக்குரியது. மகாலய அமாவாசை என்பது மகாலயபட்சத்தின் கடைசி, அதாவது 15வது நாளன்று வருவது. மேலும் மற்ற அமாவாசைகளில் நாம் நமது தந்தை அல்லது தாய், அவரின் தந்தை மற்றும் பாட்டனார் என 3 தலைமுறை பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவோம். ஆனால் மகாலயபட்சத்தின் போது மறைந்த நம் முன்னோர் அனைவரையும் வழிபடுகிறோம். மகாலயம் என்றால் பெரிய அல்லது திரளான கூட்டம் என்று பொருள். பட்சம் என்றால் 15 நாட்கள். மறைந்த நம் முன்னோர் பித்ருலோகத்திலிருந்து மொத்தமாக நம் இல்லத்தில் ஒன்று கூடி இந்த 15 நாள்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலயபட்சமாகும். மகாலய அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு. அன்றைய தினத்தில் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோருக்கு மட்டுமின்றி காருண்ய பித்ருக்கள் என்று அழைக்கப்படும் மறைந்த உறவினர்கள், பங்காளிகள், நண்பர்கள் ஆகிய அனைவருக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். முக்கியமாக வாரிசு இல்லாமல் இறந்த நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் கடைசி தருணத்தில் நம்மால் உதவ இயலாமல் இறந்தவர்கள் ஆகியோரை கண்டிப்பாக வழிபட்டு அவர்கள் மனம் குளிரச் செய்து அவர்களின் ஆசியை பெற வேண்டும். ஒருவரின் சுய ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் நிழல் கிரகங்களான ராகு அல்லது கேதுவுடன் எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் அதை பித்ரு தோஷம் என்று கூறுகிறார்கள். அதே போல ஜாதகத்தில் ராகு அல்லது கேது 1, 5, 7, 9ஆம் இடங்களில் இருந்தாலும் பித்ரு தோஷமாக கருதப்படுகிறது. இதனால் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் அவர்களால் முழு பலனையும் அடைய முடியாமல் போகிறது. இதற்கு காரணம் பித்ருக்களின் அதிருப்தியே. இத்தகைய பித்ரு தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக மகாலய அமாவாசை அன்று உரிய முறைப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபட்டால் பித்ரு தோஷம் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. ஒரு மாதத்தில் 15 நாட்கள் கொண்ட 2 பட்சங்கள் வரும். சுக்லபட்சம் என்பது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை தொடங்கி பௌர்ணமி அன்று முடிவடையும் வளர்பிறை நாட்களாகும். கிருஷ்ணபட்சம் என்பது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை தொடங்கி அமாவாசை அன்று முடிவடையும் தேய்பிறை நாட்களாகும். பொதுவாக புரட்டாசி மாதம் கிருஷ்ணபட்ச பிரதமை தொடங்கி அமாவாசை வரையிலுமான 15 நாட்கள் மகாலயபட்ச காலமாக அனுஷ்டிக்கப்படும். நிறைவு நாளான அமாவாசை தினமே மகாலய அமாவாசை தினமாகும். மற்ற அமாவாசை நாட்களில் நாம் செய்யும் பித்ரு தர்ப்பணம் யமதர்மராஜனின் கைகளுக்கு செல்லும். அவர் அதை நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பார் என்று கூறப்படுகிறது. ஆனால் மகாலயபட்ச காலமான 15 நாட்களும் நம் முன்னோர்கள் நமது வீட்டிலேயே தங்குகிறார்கள் என்பதால் நாம் அளிக்கும் தர்ப்பணம் நேரிடையாக அவர்களிடமே செல்கிறது என்பது நம்பிக்கை.
ஆகவே மகாலயபட்ச காலத்தில் நம் வசிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருந்து நம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முறையாக வழிபட்டு அவர்களது பசியை போக்கி அவர்கள் மனம் குளிரும்படி செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் அவர்கள் நமக்கு நல்லாசி வழங்கி நமது குடும்பத்தை பல இன்னல்களில் இருந்து காத்து அருள்வார்கள். செய்ய தவறினால் அவர்களது சாபத்திற்கு ஆளாக நேரிடும். நம்மால் இயன்ற அளவு சிறந்த முறையில் சிரத்தையோடு முன்னோர்களை வழிபட்டால் தீர்க்க ஆயுள், குழந்தை பேறு, ஆரோக்கியம் மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். குலம் செழிக்கும். சந்ததியினரின் எதிர்காலம் சிறக்கும். போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.